Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கே ட்ராவல் பண்ணுறோன்னா ஆக்ராவில் உள்ள சதார் மார்க்கெட்டை பார்க்க தான். இந்த பாலத்தை தாங்குகிற தூணில் பாருங்கள் எவ்வளோ ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ட்டு கலர்ஃபுல்லாக. இந்த டனல் மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளே போகிறோன்னா அது பக்கத்தில் டாஜ் ஈஸ்ட் கேட்டுன்னு போட்டிருக்கு பாருங்கள். அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அதோடைய பேரை போட்டிருக்காங்க. எல்லா இடமும் கலர்ஃபுல்லாக ஆர்ட் ஒர்க்கோடு நிறைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அங்கே நான் அன்னெசரி போஸ்டர்ஸ் பேனர்ஸ் எல்லாம் பார்க்கவே இல்லை. இதில் பாருங்கள் கேப்டன் சுபம் குப்தான்னு போட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு ஊரும் இந்த மாதிரி சுற்றி பார்க்கும்போது வித்தியாசமான திங்ஸை பார்க்க முடியுது. ஆக்ராவை சுற்றி பார்க்க வரவங்க கண்டிப்பாக இந்த சதார் பஜாரையும் சுற்றி பார்ப்பாங்க. இந்த சதார் பஜார் காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். க்ளோசிங் டைம் கடைக்கு கடை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு சதார் பஜாரை அப்படியே வாக் பண்ணி காமிக்கிறேன். சதார்ன்ற வார்த்தைக்கு மெயின்ன்ட்டு இங்கிலீஷில் அர்த்தம். ஸோ மெயின் பஜார்ன்ற அர்த்தத்தில் இந்த பேர் வந்திருக்குது. இப்போ நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பஜார்னாலே கடைகள் தானே, நிறைய கடைகளாக இருக்கும். அதில் ஒரு சில கடைகள், ஒரு சில முக்கியமான ஏரியாஸை உங்களுக்கு நான் இப்போ சுற்றி காமிக்கிறேன். இங்கே முக்கியமாக 2 இடம் விசிட் பண்ணோம். ஒன்று மாமா சிக்கன் மாமா ஃப்ராங்கி ஹவுஸ்ன்ட்டு ஒரு சாப்பாடு கடை தான். அதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ராங்கீஸ் கிடைக்கும். அதை நோக்கி தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரண்ட்டில் கலர்ஃபுல்லாக ஸ்மைலிஸ்லாம் போட்டுருக்குல்ல, அதுதான் மாமா சிக்கன் மாமா ஃப்ராங்கி ஹவுஸ். அங்கே போனால் ஒரு மெனு கார்டு தராங்க, அதில் பார்த்து சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். இங்கே ஃப்ராங்கீஸ் மட்டும் கிடையாது, மோமோஸ், ஷவர்மா, மில்க் ஷேக் எல்லாமே கிடைக்கும். நம்ம ஆர்டர் பண்ணி பே பண்ணிவிட்டு அந்தந்த கவுண்டர்ஸ்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். சீத்ரூ கிச்சன் மாதிரி இருக்குது. நம்ம வெளியே நின்றுட்டு உள்ளே குக் பண்ணுறதை பார்க்கலாம். எல்லாத்துக்கும் தனித்தனி கவுண்டர்ஸ் இருக்கனால நம்ம நிறைய நேரம் வெயிட் பண்ண மாதிரி வரலை. அது மட்டும் இல்லை, நாங்கள் போன அன்றைக்கி அவ்வளோ கூட்டமும் இல்லை. யூஸ்வலாக வெக்கேஷன் டைமில் ரொம்ப கூட்டமாக இருக்கும்ன்ட்டு சொல்லுவாங்க. நாங்கள் சம்மர் வெக்கேஷனில் போயிருந்தனால நிறைய பேர் சம்மர்ஸ் டெல்லி ஆக்ராலெல்லாம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும்ன்ட்டு வரமாட்டாங்கன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஹாட்டாக தான் இருந்தது. 43 டிகிரிஸ் வரைக்கும் போயிருந்தது டெம்பரேச்சர். நாங்கள் டெல்லி போயிருந்தப்போ ஈவினிங்ஸ்லாம் டெய்லி மழை பெஞ்சுது. அதனால் எங்களுக்கு வெதர் பேரபிளாக தான் இருந்தது. இந்த மாமா சிக்கன் மாமா ஃப்ராங்கி ஹவுஸில் நம்ம வாங்கிட்டு வெளியே கூட நின்று சாப்பிடலாம். இல்லை டைனின் மாதிரி ஒரு இடமும் இருக்குது. அந்த இடத்துல போய் நம்ம உட்காந்தும் சாப்பிடலாம். சிலர் டேக்அவேவும் பண்ணுறாங்க. இந்த சைடு தான் டேக்அவே கலெக்ட் பண்ணுற ஏரியா. இது நான் வெஜிடேரியன் கடையில். இதே மாதிரி வெஜிடேரியன் கடையும் ஒன்று இருக்குது. இதுக்கு நேரு ஆப்போசிட் எண்டில் இருக்குது. அது இப்போ நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு. நான் ஒரு இடத்துல போய் உட்காந்து கூட சாப்பிடலான்னு சொன்னேன்ல, அங்கே தான் இப்போ போகிறோம். அங்கே போய் உட்காந்து சாப்பிட போகிறோம். நான் வீடியோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆட்கள்லாம் போய் உட்காந்து சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ ஒரு கடை பார்த்தாச்சு. அடுத்தது இன்னொரு கடையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே எலக்ட்ரானிக்ஸ் கடை, துணி கடை, ஸ்வீட்ஸ் கடை, லெதர் ஷாப்ஸ், அந்த மாதிரி நிறையா ஷாப்ஸ் இருக்குது. நாங்கள் இங்கே ஒரு லெதர் ஷாப்பில் 2-3 பேக்ஸ் வாங்கினோம். இங்கே ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் ரேட்ஸ் கம்மியாக இருக்கும்ன்றதை விட லெதர் ஷாப் ஒரிஜினல் அப்படின்னு நம்பி நான் 2-3 பேக் வாங்கினேன். அதில் ஒன்று கேங்கரூ ஸ்கின்னு சொன்னாங்க, 2வது கேமல் ஸ்கின்னா, 3வது ஷீப் ஸ்கின்னா. எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி உழைக்குதுன்றதை பார்த்துட்டு இன்னொரு வீடியோவில் ரிவ்யூ போடுறேன். நல்லா இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஷாப்புடைய லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஆக்ரா போனீங்கன்னா விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே பேத்தா அண்ட் டால்மாத் ஸ்வீட் ஷாப் இருந்துச்சு. இது ஆக்ரா ஸ்பெஷல் ஸ்வீட்டு. எக்ஸ்ட்ரீம் ஸ்வீட்டாக இருக்கும், அதாவது அத்தி மதுரமாக இருக்கும். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஆனால் பிடிக்கிறதும் பிடிக்காமல் இருக்கிறதும் ஒவ்வொருத்தவங்களை பொறுத்தது தான். 2வது நீங்கள் சதார் பஜாரில் விசிட் பண்ண வேண்டிய ஏரியா இது தான். இங்கே லெதர் ஜாக்கெட்ஸ், லெதர் பெல்ட்ஸ், லெதர் பேக்ஸ், லெதர் ஷூஸ்லாம் கிடைக்கும். இந்த இடத்த கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா வெரைட்டியாக பேக்ஸ்லாம் இருக்குது. ரேட் நீங்கள் பார்கெயின் பண்ணுறதை பொறுத்துன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சதார் பஜாரை பற்றி ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.